ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாரும் எப்போவுமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடையும் வாழணும்னு சொல்லிட்டு நானும் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேங்க. நாளைய தினம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பான ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நாள்னே நம்ம சொல்லலாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமைனாவே வீட்டை மங்களகரமாக பெண்கள் வச்சுக்குவோம் இல்லைங்களா? எல்லா நாளுக்குமே இல்லாத ஒரு தனித்துவம் அந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம பெண்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். யார் என்ன சொன்னாலும் சரி, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, வீடு வாசல் துடைக்க பெருக்க கழுவ இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? அப்படி ஒரு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து நமக்கு மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் முருகனுக்கே உரிய கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்தால் அப்போ அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நாள், நல்ல நாள் இல்லைங்களா? அப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம்? விநாயகரை வழிபாடு செய்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் நான் நிறையவே விநாயகர் சங்கடகர சதுர்த்தி பற்றி சொல்லியிருக்கேங்க. இந்த வழிபாடு நம்ம செய்யும்போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தா, சங்கடஹர அப்படின்னாலே அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். சங்கடங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நமக்கு அனைத்துமே நன்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு நாள் தாங்க நாளைக்கு நம்ம விநாயகரை பிரார்த்தனை செய்கிற ஒரு நாளாகவே இருக்குது. காலையில் எழுந்தவங்கக்கிட்ட விநாயகர் சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா படத்துக்கு எல்லார் வீட்டிலும் விநாயகர் படம் இல்லாமல் இருக்காது. அவருடைய படத்துக்கு மஞ்சள் குங்குமம், சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அழகாக உங்ககிட்ட இருக்க என்ன பூ இருக்கோ அதை போடுங்க. இல்லைனா அருகம்புல் மாலையோ அருகம்புல்லால் அவரை அர்ச்சனை பண்ணாவே அவர் ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிடுவார். நாளைக்கு நைவேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னா, காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு நைவேத்தியம் பார்த்திங்கன்னா லட்டு, அவருக்கு பிடிச்சது லட்டு, மோதகம், வடை, பாயாசம் இந்த மாதிரி வைங்க. இதெல்லாம் எங்களுக்கு வைக்க முடியல, நாங்கள் இப்போ தான் லேட்டாக தான் வீடியோ பார்த்தோம், நாங்கள் சிம்பிளாக ஏதாவது செய்யணுன்னா பால் காய்ச்சி கற்கண்டு போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சா கூட போதுங்க. இது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு முருகருக்கே உரிய அந்த கிருத்திகை, முருகர்னாலே கிருத்திகை, கிருத்திகைனாலே முருகர் இல்லைங்களா? அவருக்கு உரிய நட்சத்திரம். அவரையும் நாளைக்கு நம்ம விரதம் இருக்க முடிஞ்சிறவங்க கிருத்திகை விரதம் கண்டிப்பாக இருங்க. இருந்து அவருக்கு பிடிச்ச சர்க்கரை பொங்கல் வச்சு அவரை வழிபாடு செய்யும்போது நீங்கள் கேட்குற வேண்ட வரங்கள் அனைத்தையும் நம்ம வேலவன் வாரி வழங்குவார் அப்படின்றது நம்பிக்கைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.